லிங்க்டு லிஸ்ட் சைக்கிள். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, அதில் சைக்கிள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். சைக்கிள்னால் என்னென்னா, ஒரு லிங்க்டு லிஸ்ட்னால் நம்ம என்ன நினைப்போம், லீனியர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா ஒரு அந்த நோடு வந்து கடைசியில் லாஸ்ட் நோடு வந்து எப்படியோ அதோட நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இருக்கணும். அதுதான் வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட். அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் சப்போஸ் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நல்லே இருக்காது. ஐ மீன் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட், டபுள் லிங்க்டு இல்லை. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் நல் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். அந்த சைக்கிள் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினில் இந்த ஹெட்டு கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்டு லிஸ்ட்டோட ஹெட்டு அண்ட் பொசிஷன் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட். மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறக்கோ இல்லைனா சைக்கிள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா 2 பாயிண்டர் மெத்தட். ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர்னு 2 டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர். இந்த ஸ்லோ பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தடவை மூவ் பண்ணும், அதாவது ஒரு தடவை நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் என்ன பண்ணணும்னா 2 தடவை நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். 2 தடவைனா ஒரு ஒரு டெம்பரரி பாயிண்டர் ஒரு இடத்துல இருக்குன்னா நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ நான் இப்போ ட்ரை ரன் பண்ணுறேன். இதான் வந்து லிங்க் லிஸ்ட் 3204 இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த லாஸ்ட் நோடு வந்துட்டு செகண்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஐ மீன் லாஸ்ட் நோடுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதில் லூப் இருக்குது. இந்த செகண்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கு 4. சரியா, இந்த இடத்துல லூப் இருக்குது. நம்ம இப்போ லூப் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன பண்ணலாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் எஃப் 2 பாயிண்டரையும் இந்த 3யை பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒரு தடவை மூவ் பண்ணும் அண்ட் ஃபாஸ்ட் வந்து 2 தடவை மூவ் பண்ணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வரேன். ஸ்லோ வந்து ஒரு தடவை மூவ் பண்ணுறேன், ஸோ ஸ்லோ இங்கே வந்துடும். அண்ட் ஃபாஸ்ட்டு 2 தடவை மூவ் பண்ணுறேன், 2 தாண்டி 0க்கு வந்துடும், ஃபாஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஓகே, நான் இப்போ அகைன் மூவ் பண்ணுறேன். ஸ்லோ வந்து நான் ஒரு தடவை மூவ் பண்ணுறேன், ஸோ ஸ்லோ இங்கே வந்துடும். அண்ட் ஃபாஸ்ட்டை வந்து 2 தடவை மூவ் பண்ணுறேன், ஸோ 4 வந்துட்டு 4க்கு எங்கே லிங்காக இருக்குது 2, ஸோ அகைன் நான் எஃப் இங்கே வந்துடும், இங்கே வந்துட்டேன். இப்போ நான் அகைன் ஸ்லோ ஒரு தடவை மூவ் பண்ணணும், ஃபாஸ்ட்டு 2 தடவை மூவ் பண்ணணும். ஸ்லோ நான் ஒரு தடவை மூவ் பண்ணுறேன், இங்கேருந்து எனக்கு ஸ்லோ இங்கே வந்துடும். அண்ட் ஃபாஸ்ட் 2 தடவை மூவ் ஆகுது, இங்கேருந்து ஃபாஸ்ட் வந்து எனக்கு இப்போ இங்கே வந்துடும். ஸோ நான் ஸ்டார்டிங் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்லோ ஃபாஸ்ட்டு, அண்ட் எண்டிங் எனக்கு ஃபினிஷ் ஆகும்போது மறுபடியும் எனக்கு ஒரே இடத்துல வந்து மீட் ஆகுது. அப்படின்னா அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் நல்லுங்கிற ஒரு வேல்யூ வராது, அந்த லிங்க் லிஸ்ட் முடியாது, ஒரு சைக்கிள் இருக்குது. ஸோ எனக்கு இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறனோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் செக் பண்ணாமல் பண்ணேன்னா எனக்கு இன்ஃபைனைட் லூப் ஆயிரும். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். சப்போஸ் அந்த இடத்துல நல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 1 2 3 4 இல்லையா, நான் வந்து இதுக்கப்புறம் இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் நல் இருக்குது அண்ட் இந்த லிங்க்டு லிஸ்ட்லேயும் நல் இருக்குது. ஓகே, நான் வந்து ஸ்லோ பாயிண்டர் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன், ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், ஸ்லோ இங்கே வந்துடும் அண்ட் ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்துடும். நான் அகெயின் ஸ்லோ வந்து இங்கே கொண்டு வந்துடுவேன், ஃபாஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட், ஃபாஸ்ட் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ எனக்கு நல் வந்துருச்சு, எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆயிரும், எனக்கு வந்து லூப் முடிஞ்சிடும். இப்போ நான் ஸ்லோ இங்கே வரேன், அதே மாதிரி இது வந்து ஈவன் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு, இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு. ஸோ ஸ்லோ நான் இங்கே எடுத்துக்கிறேன், ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸ்லோ 1 டைம் மூவ் ஆகுது அண்ட் ஃபாஸ்ட் 2 டைம்ஸ் மூவ் ஆகுது அண்ட் ஸ்லோ அகைன் 1 டைம் மூவ் ஆகுது அண்ட் ஃபாஸ்ட் வந்து 2 தடவை மூவ் ஆகுது. இப்போ ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் இல்லையா, நான் வந்து எப்போவுமே வந்து நான் ஃபாஸ்ட் வந்து 2 டைம்ஸ் மூவ் பண்ணுவேன். நான் இப்போ 2 டைம்ஸ் என்னால் மூவ் பண்ண முடியாது, நான் ஸ்லோ அகைன் இங்கே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபாஸ்ட்டை வந்து இங்கே வந்துட்டு அண்ட் அகைன் இங்கே வரணும், பட் இங்கே ஆல்ரெடி நல் வந்துருச்சு. ஸோ நல்ல இருந்து நான் நெக்ஸ்ட் போக முடியாது, எனக்கு வந்து எரர் வந்துடும். ஸோ அதனால ஃபாஸ்ட் வந்து நல்லா ஆகக்கூடாது, ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் வந்து நல்லா ஆகக்கூடாது, அது வரைக்கும் நான் செக் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம், இதில் வந்து லூப் கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் இதில் லூப் இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து நம்ம கோடில் கொண்டு வந்தோம் அப்படின்னா we can find if there is a loop in the linked list or not. ஓகே, இது ஒரு கோடு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டரை வந்து ஹெட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன், ஃபாஸ்ட்டும் வந்து நல்லா ஆகக்கூடாது, ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் வந்து நல்லா ஆகக்கூடாது. ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட் ஏன் நல்லா ஆகக்கூடாதுன்னா, நான் இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் லிங்க் லிஸ்ட்டில் வந்துட்டேன், ஃபாஸ்டிங் வந்து இங்கே வந்துடும், இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட் நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு போக முடியாது, நல்லோட நெக்ஸ்ட் வராது, எரர் வந்துடும். அதனால நான் வைல் கண்டிஷன்லேயே நான் என்ன போட்டுறேன் அப்படின்னா, ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஆகக்கூடாது அண்ட் ஃபாஸ்ட் வந்து நல்லா ஆகக்கூடாது.
தென் நான் நார்மலாக நான் சொன்ன ப்ராசஸே ஸ்லோ, ஃபாஸ்ட்டு. இந்த ஸ்லோ வந்துட்டு ஒரு தடவை மூவ் பண்ணணும். ஃபாஸ்ட்டு வந்து 2 தடவை மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டுக்கு. சப்போஸ் இந்த ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடணும். இல்லை ஈக்குவலே ஆகலப்பா, கடைசியா எனக்கு வந்து ஃபாஸ்ட் வந்து எப்படியோ நல்லாயிருச்சு அப்படின்னா எனக்கு அதில் லூப் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் லாஸ்ட்டாக ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ்டு. இது வந்து ஆப்டிமைஸ்டு எஃபிஷியன்ட் மெத்தட். என்னன்னா அவங்க இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து கான்ஸ்டன்ட் மெமரி ஸ்பேஸில் வந்து நான் அதை சால்வ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லோ ஃபாஸ்ட்டுன்னு சிங்கிள் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் எடுத்திருக்கு. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்திருக்குன்னா கான்ஸ்டன்ட். டைம் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் என். என்னங்கிறது அந்த லிங்க் லிஸ்டோட எலிமெண்ட்ஸ் எத்தனை தடவை இருக்குது. என் மேபி கொஞ்சம் என்னை விட கிரேட்டராக வரலாம். ஏன்னா அது மீட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து லூப் பண்ணி செக் பண்ணிட்டே இருப்போம்ல, அதனால. ஸோ ஆவரேஜாக நம்ம பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி என். இப்போது இதே ப்ராப்ளமை இன்னொரு மெத்தடில் நான் சால்வ் பண்ணலாம். என்னன்னா அன்ஆர்டர்ட் மேப், ஹேஷ் மேப், C++ல அன்ஆர்டர்ட் மேப், ஹேஷ் மேப் வச்சு சால்வ் பண்ணலாம். எப்படின்னா நான் இந்த நோடை நான் ஒவ்வொன்றா எப்படியும் நான் விசிட் பண்ண போகிறேன். ஓகே, நல் வந்துருச்சுன்னா எனக்கு தெரியும், நான் ரிட்டர்ன் பண்ணி ஃபால்ஸ் பண்ணிடுவேன் லூப் இல்லைன்ட்டு. நல் வரலை அப்படின்னா ஏதோ ஒரு லூப் இருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி விசிட் பண்ண இடத்தையே நான் மறுபடியும் விசிட் பண்ணுவேன் இல்லையா. நான் இப்போ 2 வந்து ஃபர்ஸ்ட் நான் விசிட் பண்ணிட்டேன். இப்போ 4 வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் வரும்போது எப்படியும் நான் அகைன் 2 விசிட் பண்ணுறேன். ஸோ இந்த எலமெண்ட்டை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சப்போஸ் நான் மறுபடியும் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல லூப் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுவேன், லூப் இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இதோ இங்கே வந்து லிங்க்டு லிஸ்ட் இருக்குது. நான் இதை ட்ராவர்ஸ் பண்ணுறேன். ஒரு ட்ராவர்ஸுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் பீன்ட்டு. ஃபர்ஸ்ட் பி வந்துட்டு நான் இந்த இடத்துல பார்த்துட்டேன் இல்லையா. நான் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஏன்னா வேல்யூ டூப்ளிகேட்டாக இருந்தால் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நான் நோடையே ஸ்டோர் பண்ணுறேன். நோடையே வந்து நான் இப்போ 3 வச்சுக்கிறேன், ட்ரூ. இந்த இடத்துல நான் பார்த்துட்டேன், ஸோ ட்ரூன்னு வச்சுட்டேன். அண்ட் அகைன் இப்போ 2 பி வந்து இங்கே மூவ் ஆயிரும். மூவ் ஆன நான் 2 வந்து இதில் செக் பண்ணுவேன் அன்ஆர்டர்ட் மேப்பில். 2 வந்து இது வரைக்கும் வரலை. ஸோ அதனால் 2வை புதுசாக வச்சு நான் ட்ரூன்னு மேப் போட்டுடுறேன். அண்ட் அகைன் நான் பி வந்து இங்கே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரேன். 0, நான் 0 வந்து அன்ஆர்டர்ட் மேப்பில் கிடையாது. ஸோ 0 அகைன் ட்ரூ. அதே மாதிரி 4ம் நான் பார்க்கல, பி இங்கே வந்துருச்சு, 4 ட்ரூ. அண்ட் இப்போது ஓகே இதில் லிங்க் இருக்குது, நான் லிங்க் பண்ண மறந்துட்டேன். ஓகே, நான் இப்போது 4லேருந்து 2க்கு வரேன். 2க்கு வரும்போது இப்போ நான் அன்ஆர்டர்ட் மேப்பில் செக் பண்ணுவேன் இல்லையா. இந்த இடத்துல நான் 2 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு இதில் லூப் இருக்குன்னு தெரிஞ்சிடும். நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதில் வந்து லூப் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுவும் சிம்பிள் தான். இதோட கோட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல். ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது, ட்ராவர்ஸும் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது போடலனாலும் எனக்கு ஒயில் ஹெட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல், எனக்கு ஹெட் வந்து நல்லு தான். ஸோ லாஸ்ட்டாக எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். பட் இந்த இடத்துல நான் மேப் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதனால் சப்போஸ் இனிஷியலாக ஹெட் வந்து நல்லா இருந்தால் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த லைன் எழுதாமலே இருக்கலாம், சேம் தான். ஸோ இப்போ நான் மேப் டிக்ளேர் பண்ணுறேன். மேப்பில் லிஸ்ட் நோட் அண்ட் பூலியன் வேல்யூ, இந்த இடத்துல நான் நோடு ஸ்டோர் பண்ணுறேன் அண்ட் பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். விசிட்டட்னு ஒரு மேப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வைல் ஹெட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல், ஹெட் வந்து நல்லாயிருச்சு அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நான் ரன் பண்ணுறேன். இஃப் விசிட்டட் ஆஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, நான் இந்த இடத்துல செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விசிட்டட் ஆஃப் ஹெட், அந்த இடத்துல எதுவுமே இல்லை இல்லையா. ஹெட் வந்துட்டு இப்போதைக்கு 3, ஸோ எதுவுமே இல்லை. ஸோ நான் விசிட்டட் ஆஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, 3 வந்து ட்ரூன்னு ஆக்கிடுவேன். அடுத்து ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட், நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவேன், அடுத்ததுக்கு போயிடுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிட்டு வந்து சப்போஸ் இந்த விசிட்டட் ஹெட் வந்து ட்ரூன்னு ஆயிருச்சு அப்படின்னா நான் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுவேன். இல்லை எனக்கு கடைசியாக ஹெட் வந்து நல்லா ஆயிருச்சு அப்படின்னா நான் வெளியே வந்து ஃபால்ஸ் ஆக்கிடுவேன். சிம்பிள்.